ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாசம் ஆடி மாசம் வந்தா பொம்பளைங்க கழுத்துல தாலி இருக்காது, கொடி இருக்காது, கையில வளையல் இருக்காது. இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வச்சாங்க. நம்ம அந்த மாசம் கோடை மழை வரும்போது உழவு போட முடியும், வெங்காயம் நட முடியும், மஞ்சள் போட முடியும். ஒவ்வொரு விவசாயத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய நிலைமையில் இதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பகுதியில இத்தனை வருஷம் திராட்சை வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் நம்ம கிட்ட திராட்சை ரசம் உற்பத்தி பண்ற ஒரு ஆலை கூட இந்த பகுதியில வரல. திராட்சையை வெட்டி வச்சு ஒரு மாசம் கழிச்சு வித்துக்கலாம்னா அந்த திராட்சையை வைக்கிறதுக்கு ஒரு குளிர்சாதனம், ஒரு கிழங்கு கூட கிடையாது இந்த பகுதியில. இதற்கெல்லாம் மோடி காரணமா? மோடி அவர்கள் யாராவது கட்ட வேண்டாம்னு சொன்னாரா? ஏன் கட்டல? சின்ன வெங்காயம் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி இது. பொங்காலையை போட்டுட்டு கோலமலையில களை எடுக்கிறதுல இருந்து உரம் வைக்கிறதுல இருந்து அதை எடுத்து அறுத்து பட்ட போற வரைக்கும் வெயில் மழை பார்க்காம உழைக்கக்கூடிய விவசாயி அந்த வருஷம் புரட்டாசி ஐப்பசியில அந்த வெங்காயத்துக்கு விலை கிடைக்கலன்னு சொன்னா ஒரு வருஷம் முழுக்க அவனுக்கு வருமானம் கிடையாத சூழல். ஆனா அந்த வெங்காயத்தை வைக்கிறதுக்கு 50 வருஷத்துல இந்த பகுதியில ஒரு கிழங்கு கூட கிடையாதுங்க. இதையெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் புதிதாக சட்டத்தை கொண்டு வருகிறார் மோடி அவர்கள். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கார்ப்பரேட் கம்பெனி கிழங்கு கட்டுறாங்கன்னு விமர்சனம் வைக்கிறார். கடந்த 20 வருடமாக தமிழ்நாட்டு மக்களிடம் கோடி கோடியாக வசூல் செய்கின்ற சன் நிறுவனங்களும் கார்ப்பரேட் கம்பெனி தான். சந்தையில் இருக்கிறவங்க ஏன் இதுவரைக்கும் விவசாயிகளுக்கு ஒரு குடோன் கூட கட்டல? இன்னைக்கு அதானி கட்டுறாரு, அம்பானி கட்டுறாருன்னு சொல்றீங்களே ஐயா, நீங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஏதாவது விவசாயிகளுக்கு ஒரு குடோன் கட்டி கொடுத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு 500 விவசாயி ஒன்னா சேருங்க, நீங்க குடோன் கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் போடுறீங்களா? நாங்க 9 லட்சம் ரூபாய் போடுறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரதமர் மோடி கொடுத்துட்டு இருக்காரு பணத்தை. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஏன் கரும்பு விவசாயி கரும்பு வெட்டிட்டு என்னைக்கு தன்னோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு காசு வருது தெரியாம உட்கார்ந்து இருந்தாங்க. கரும்பு வெட்டி விட்டுட்டு குழந்தைங்க கிட்ட கண்ணு சுகர் மில்ல இருந்து காசு வந்தா உனக்கு துணி எடுத்து கொடுக்கறேன்னு சொல்ற அப்பாக்கள் இருக்கிற இந்த விவசாயிகள் இருக்கிற நாட்டுல இன்றைக்கு 3500 கோடி ரூபாய் நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு கொடுத்திருக்கிறார் மோடி. சுகர் மில் நஷ்டமானா பரவாயில்லைங்க, நாங்க விவசாயிகளுடைய கரும்பு வெட்டுறதுக்கு பணத்தை கொடுக்கிறோம்னு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இவரா விவசாயிக்கு எதிரான பிரதமர்? விவசாயிகளுடைய உண்மையான நண்பன் மோடி என்று சொல்வதற்காக